இன்னைக்கு நாள் 26 டிசம்பர் 2024. ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. கரெக்டாக இன்னையிலேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கடற்கரை ஓரமாக ஒரு கிராமத்தில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பையன் காலையில் 7 மணிக்கெல்லாம் எழுந்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை கோலி விளையாட கூப்பிட்றான். அதில் அவனோட ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் பீச் கிரிக்கெட் விளையாட ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த நாள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குன்றத கூட பொருட்படுத்தாமல் கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸை வச்சு இந்த சின்ன பையன் கோலி விளையாண்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தான். அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் கூட நிலைக்கல. கொஞ்ச நேரத்திலேயே கடற்கரையில் மீன் வாங்க வந்தவங்க, ஊர் மக்கள், இப்படி எல்லாரும் கடலுக்கு எதிர் திசையை நோக்கி ஓடி வந்தாங்க. லிட்டரலா அந்த சின்ன பையனுக்கு அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. ஓடி வர்றவங்க எல்லாரும் சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, தண்ணி ஊர் உள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த சின்ன பையன் திரும்பி பார்க்கறான். கிட்டத்தட்ட ஒரு தென்னை மரம் ஹைட்டுக்கு கடல் தண்ணி அவனை நோக்கி வர்றதை அவனால பார்க்க முடியுது. ஒன்னும் புரியாம பதட்டத்தோட கையில இருந்த கோலியை கூட தூக்கி போடாம, அதாவது பலிங்கியை கூட தூக்கி போடாம கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஓடி உயிர் பிழைக்கிறான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, நான் தான். 2004 வந்த சுனாமி பத்தி தான் பேசுறேன். அன்னைக்கு